பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தெரிவு செய்கிறது. பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானவற்றை என்ன செய்யறாங்கன்னா தெரிவு செய்ய சொல்லி கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதுல முதலாவது கொடுத்திருக்காங்க, நிதி கணக்கீடு வரலாற்று மற்றும் எதிர்கூறல் தகவல்களை பயன்படுத்தப்படும். அதாவது நிதி கணக்கீடு அப்படின்றது வரலாற்று எதிர்கூறப்படும் தகவல்களை பயன்படுத்தப்படுறது இல்ல. அதுல கடந்த கால தகவல், அதாவது வரலாற்று தகவல் மாத்திரம் தான் என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோமே தவிர எதிர்கால தகவல்கள் என்ன செய்யறது அப்படின்னா நிதி கணக்கீட்டுக்கு பயன்படுத்துறது இல்ல. கடந்த கால அது வரலாற்று மற்றும் எதிர்கூறக்கூடிய தகவல்களை எதற்கு பயன்படுத்தும் அப்படின்னா முகாமை கணக்கீடு என்ன செய்யும் அப்படின்னா பயன்படுத்தும். ஆகவே முதலாவது என்னதுன்னா பிழையான கூற்று. முகாமை கணக்கீட்டு உள்ளக வெளியக பிரிவினர் தகவல்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. அதாவது முகாமை கணக்கீடு வந்து உள்ளக பிரிவினருக்கான தகவல்களையும் வெளியக பிரிவினருக்கான தகவல்களையும் முன்வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாமை கணக்கீடு அப்படின்றது உள்ளக பிரிவினருக்கான தகவல்களை மாத்திரம் முன்வைக்கப்படுமே தவிர வெளியக பிரிவினருக்கான தகவல்கள் என்ன செய்யறது அப்படின்னா முன்வைக்கப்படுறது இல்லை. ஆகவே அந்த கூற்றும் என்னன்னா பிழையான கூற்று. அடுத்து நிதி கணக்கீடானது கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் சட்டத்திட்டங்கள் மரபுகள் கணக்கீட்டு நியமங்கள் என்பவற்றுக்கு அமைவானது. அதாவது நிதி கணக்கீடு அப்படின்றது கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் சட்டத்திட்டங்கள் மரபுகள் கணக்கீட்டு நியமங்கள் என்பவற்றுக்கு அமைவானது அப்படின்ற சரியான நிதி கணக்கீடு என்ன செய்யும் அப்படின்னா கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைத்த என்ன செய்யும் அப்படின்னா நிதி கூற்றுக்கள் தயாரிக்கும் அப்படின்ற கூற்று சரி. ஆகவே மூணாவது சரியானது. அடுத்து நாலாவது சொல்லியிருக்காங்க, நிதி கணக்கீட்டில் ஒரு காலாண்டிற்கான தகவல்கள் முகாமை தேவைக்கான சந்தர்ப்பங்களின் போது முன்வைக்கப்படும். அதாவது நிதி கணக்கீட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு காலாண்டுக்கு தேவையான, அதாவது ஒரு கணக்காண்டுக்கு தேவையான தகவல்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா முகாமை தேவைக்காக வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முகாமை தேவைக்காக என்ன செய்யறது அப்படின்னா நிதி கணக்கீடு தயாரிக்கப்படுறதில்ல. அப்படி முகாமை தேவைக்காக தயாரிக்கப்படக்கூடிய கணக்கு ஒன்று தான் என்னது முகாமை கணக்கீடு. அப்ப முகாமை தேவைக்காக தயாரிக்கணும் அப்படின்னா முகாமை கணக்கீடு மாத்திரம் தயாரிச்சுட்டு போயிருவாங்க. இது வெளியக பிரிவினர், அதாவது வெளியகத்துடன் தொடர்புடைய, அதாவது நிறுவனத்துடன் தொடர்புடைய வெளியக பிரிவினர் கோரிக்கையை என்ன செய்யறாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. ஆகவே நாலாவது ஆன்சர் என்னதான் வராது. முகாமை கணக்கீட்டில் வரலாற்று தகவல்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படும் இருக்கு இல்ல. முகாமை கணக்கீட்டில் வரலாற்று எதிர்கூறல் தகவல்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா பயன்படுத்தப்படும். ஆகவே முதலாவதுக்கு மூணாவது ஆன்சர். அடுத்து பின்வருவற்று எவை கணக்கீட்டின் வெளியீடாக கருதப்படும். கணக்கீட்டின் வெளியீடுகள் அப்படின்றப்ப ஓகே கணக்கீட்டின் வெளியீடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க கணக்கீட்டின் வெளியீடுகளை எதாவது சொல்லும். நிதி கணக்கீட்டின் வெளியீடுகள் சொல்லுங்க போகும். அதாவது நிதி கணக்கீட்டின் வெளியீடுகள் என்னது வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். சரியா? அப்ப இதுல நிதி கணக்கீடுக்கு ஆன்சர் எடுத்து பாருங்க. அப்படி நிதி கணக்கீடுக்கு மட்டும் வச்சு ஆன்சர் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க முகாமை கணக்கீட்டிற்கான கூறுகளையும் என்ன செய்யும் அப்படின்னா எட் பண்ணியே கொடுங்க. ஏன்னா கணக்கீடுன்னு பொதுவா தானே கேட்டிருக்காங்க. முதலாவது நிதி கணக்கீட்டுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து பாருங்க அந்த ஆன்சர் இருக்கா அப்படின்ட்டு. நிதி கணக்கீட மட்டும் உள்ளடக்கிய ஒரு ஆன்சர் இருக்கான்ட்டு. அதாவது நிதி கூற்றுக்கள் அந்த 4 கூறுகளையும் உள்ளடக்கிய கூற்று இருக்கா அப்படின்ட்டு, 4 5ஐயும் உள்ளடக்கிய கூற்றுக்கள் இருக்கான்ட்டு. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா முகாமை கணக்கீட்டின் கூறுகளையும் என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? மேல்நிலை பகிர்வு அட்டவணை அதுகள் அதே போய் மதிப்பீட்டு காசு பாய்ச்சல் கூற்று இதெல்லாம் என்ன செய்யலாம்னா எட் பண்ணி கொடுக்கலாம். பாருங்க முதலாவது மூல ஏடுகள் அப்படின்றது ஒரு கணக்கீட்டின் வெளியீடா இல்ல. மூல ஏடுகள் அப்படின்றது கணக்கீட்டின் வெளியீடுகளா கருதப்படாது. வருமான கூற்று கணக்கீட்டின் ஒரு வெளியீடு. அதே போல பேரேடுகள் கணக்கீட்டின் வெளியீடுகள் அல்ல. நிதி நிலைமை கூற்று கணக்கீட்டின் ஒரு வெளியீடாக என்ன செய்யப்படும் அப்படின்னா கருதப்படும். உரிமை மாற்றல் கூற்று கணக்கீட்டின் ஒரு வெளியீடு. அடுத்திருக்கு பரீட்சை மீதி கணக்கீட்டின் ஒரு வெளியீடு அல்ல. காசு பாய்ச்சல் கூற்று கணக்கீட்டின் ஒரு வெளியீடு. அதே போல பொது தினசரி அப்படின்றாங்க, அதாவது பொது நாளேடு சொல்லியிருக்காங்க. பொது நாளேடு அப்படின்றது வந்து ஒரு கணக்கீட்டின் வெளியீடு அல்ல. அடுத்து கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் அப்படின்றது வந்து ஒரு வெளியீடு. அதே மாதிரி கட்டுப்பாட்டு கணக்குகள் அப்படின்னு கட்டுப்பாட்டு கணக்கு நிறுவனத்தின் ஒரு வெளியீடாக என்ன செய்யறது அப்படின்னா கருதப்படுறது இல்லை. ஆகவே பிடிஇ ஜிஹெச் அப்படின்ற ஜிஐ அப்படின்ற ஆன்சர் வரணும். எத்தனாவது ஆன்சர் பாருங்க, நாலாவது ஆன்சர். அதாவது வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் அப்படின்ற 4வது ஆன்சர். அது மட்டும் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா கணக்கீட்டின் வெளியீடுகளாக கருதப்படும். தீர்மானம் எடுத்தலுக்கு தகவல்களை அக்கறையுடையவருக்கு வழங்குவது என்பது கணக்கீட்டின், அதாவது தீர்மானம் எடுத்தலுக்காக அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வழங்குதல், அதாவது தகவல்கள் பொருளாதார தகவல்களை வழங்குதல் அப்படின்றது கணக்கீட்டின் நோக்கம். கணக்கீட்டின் என்னது நோக்கம். ஒரு கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக எது கருதப்படும் அப்படின்னா அக்கறையுடைய தரப்பினர்கள் தீர்மானம் எடுப்பதற்கான
பொருளாதார தகவல்களை வழங்குதல் அப்படின்றது கணக்கீட்டின் நோக்கமாக என்ன செய்யப்படும் அப்படின்னா கருதப்படும். பாருங்க, கணக்கீட்டின் நோக்கம், அதாவது கணக்கீட்டின் அடிப்படை நோக்கம் அப்படின்ற 4வது ஆன்சர். ஏன்னா அவங்க தொழிற்பாடுகள் கொடுத்திருக்காங்க, எண்ணக்கருக்கள்னு கேட்டிருக்காங்க, உள்ளீடுகள்னு கேட்டிருக்காங்க, மரபுகள்னு கேட்டிருக்காங்க. அது கணக்கீட்டின் அடிப்படை நோக்கம். அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கான தகவல்கள் வழங்குறது என்னது கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக கருதப்படும். பின்வரும் நிதி கணக்கீட்டின் செயல்முறையாக கருதப்படுவது. அதாவது நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா 5 வகையான செயல்முறைகள் காணப்படுது. முதலாவது இனங்காணலும் அளவிடலும். இனங்காணலும் அளவிடலும் அப்படின்ற ஒரு செயல்முறை காணப்படுது. அடுத்து 2வது செயல்முறை பதிவு செய்தல். அடுத்து 3வது வகைப்படுத்தல். அடுத்து பொலிப்பாக்கல். அடுத்து பகுப்பாய்வு செய்தல் அல்லது வியாக்கியானப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். பகுப்பாய்வு செய்தல் அல்லது வியாக்கியானப்படுத்தல். இந்த கணக்கீட்டின் செயல்முறைகள்ல எது சரியான ஆன்சர்னு கேட்கறாங்க. அதாவது இதுல எது கணக்கீட்டின் செயல்முறைகள்ல இருக்கு அப்படின்னாங்க. பாதீடுகளை தயாரித்தல் அப்படின்றது முகாமை கணக்கீட்டின் செயல்முறை. முகாமை கணக்கீட்டின் செயல்முறைகளுக்குள்ள பாதீடுகளை தயாரித்தல் அப்படின்றது வரும். அதே மாதிரி கிரைய கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளல், அதாவது கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளல் அப்படின்றது, கட்டுப்படுத்தல் அப்படின்றதும் ஒரு முகாமை கணக்கீட்டின் ஒரு செயல்முறையாக கருதப்படும். திட்டமிடல் கட்டுப்படுத்தல் அப்படின்றதும் ஒரு முகாமை கணக்கீட்டின் செயல்முறை. அதே போல இனங்காணல் அளவிடலும் அப்படின்றது நிதி கணக்கீட்டின் ஒரு செயல்முறையாக என்ன செய்யப்படும் அப்படின்னா கருத்தில் கொள்ளப்படும். ஆகவே அதாவது 4வது கேள்விக்கு 1வது ஆன்சர் இனங்காணலும் அளவிடலும். இந்த கேள்விகள், அதாவது 4 கேள்விகள் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க போகும். சார் அந்த செயல்முறை இருக்க ஆர்டர்ல திருப்ப சொல்லுவீங்களா? இனங்காணலும் அளவீடு செய்தலும், பதிவு செய்தல், வகைப்படுத்தல், இனங்காணலும் அளவிடலும். பதிவு செய்தல், வகைப்படுத்தல், பொலிப்பாக்கல், பகுப்பாய்வு செய்தல். பொலிப்பாக்கல், பகுப்பாய்வு செய்தல். இது நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள். முதலாவது செயல்முறை இனங்காணலும் அளவிடலும், அடுத்து பதிவு செய்தல், அதுக்கடுத்து வகைப்படுத்தல், பொலிப்பாக்கல், பகுப்பாய்வு செய்தல் செய்ய நிதி கணக்கீட்டின் செயல்முறைகள். அடுத்து முகாமை கணக்கீட்டின் செயல்முறைகள். திட்டமிடல், வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல் அல்லது பாதீடு தயாரித்தல். வரவு செலவு திட்டத்தினை தயாரித்தல் அல்லது பாதீடு தயாரித்தல். அடுத்து 3வது கட்டுப்படுத்தல். முகாமை கணக்கீட்டு செயல்முறைகள் எப்படி வரும்? 3 படிமுறை தான் இருக்கு. அதுல வந்து என்னன்னா திட்டமிடணும், அடுத்து வரவு செலவு திட்டம் அல்லது பாதீடுகளை தயாரித்தல், அடுத்து 3வது கட்டுப்படுத்தல் அப்படின்றது முடியும். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது? ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. ஆதனப்பொறி உபகரணங்கள் கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேவையிடுதல் பின்வருவற்றை எந்த சூழலுடன் பொருந்துகிறது? அதாவது ஆதனப்பொறிகளுக்கு கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேவையிடுதல் அப்படின்றது, கணக்கீட்டு நியமங்கள் அப்படின்றத சொல்றது நுட்ப மற்றும் தொழில்சார் சூழலுக்குள்ள வருது. அதாவது கணக்கீட்டு நியமங்கள் எதுக்குள்ள வரும்? நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல. அப்ப கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேவையிடுதல் அப்படின்றது வந்து எந்த சூழல் காரணிக்குள்ள வரும்னா நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் காரணிக்குள்ள என்ன செய்யப்படும் அப்படின்னா உள்ளடக்கப்படும். ஆகவே 5வதுக்கு 4வது ஆன்சர். அடுத்து நிதியாண்டிற்குரிய வருமானம் செலவினம் இடையிலான வேறுபாடு. அதாவது நிதியாண்டிற்குரிய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையிலான வேறுபாடு என்னது? நிதி பெறுபேறு. அதாவது நிதி பெறுபேறு. அந்த நிதி பெறுபேறு 2 விதமா இருக்கும். ஒன்று லாபம் அல்லது நட்டம். நிதியாண்டிற்குரிய வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையிலான வேறுபாடு நிதி பெறுபேறு அப்படின்ற 5வது ஆன்சர். அந்த நிதி பெறுபேறுல 2 இருக்கும். ஒன்று லாபம் அல்லது நட்டம். அடுத்து ராகுல் நிறுவனத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் மூல ஆவணங்கள் பின்வருமாறு ஒழுங்குபடுத்தி பட்டியல்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ABCD என்பதற்கான ஒழுங்காக அதாவது எது எதை பதிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேல என்ன செய்யறாங்க? மூல ஏடுகள் கொடுத்திருக்காங்க. அந்த மூல ஏடுகளுக்கான சரியான என்ன செய்யறாங்க அப்படின்னா மூல ஆவணம் கொடுத்திருக்காங்க. மூல ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த மூல ஆவணங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடையாளம் காணணும். இப்போ முதலாவது பாருங்க, நாட்குறிப்பு கைச்சாத்து. நாட்குறிப்பு கைச்சாத்தா இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா அதுல பதியக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எது அப்படின்னா முதலாவது கொடுத்திருக்காங்க தளபாட கொள்வனை கொடுத்திருக்காங்க. அதுல தளபாட கொள்வனன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர அது வந்து காசுக்கு கொள்வனம் செய்யப்பட்டதா கடனுக்கு கொள்வனம் செய்யப்பட்டதான்னு கொடுக்கல.
அப்ப அதனால அந்த காசை அது எதுவுமே கொடுக்காதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டதா கருதணும். அப்ப முதலாவது காசை கொள்வனவு செய்யப்பட்ட காசு கொடுப்பனவு நாளையிட்ட பதிவாங்க. ஆகவே முதலாவது ஆன்சர் வராது. காசோலை மறுத்தல். காசோலை மறுத்தல் எங்க பதிவோம்னா நாட்குறிப்பு கைச்சாத்துல தான் என்ன செய்வோம்னா பதிவு செய்வோம். அதாவது பொது நாளேட்டுல என்ன செய்வோம் அப்படின்னா பதிவு செய்வோம். பொது நாளேட்டுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மூலாவணம் தான் நாட்குறிப்பு கைச்சாத்து அப்படின்றது. அடுத்து கடன் விற்பனை. கடனுக்கு பொருளை வித்த எங்க பதிவாங்க? விற்பனை பட்டியல். அதாவது பட்டியல் என்ன செய்வாங்க அப்படின்னா பதிவாங்க. விற்பனை நாளேடு. விற்பனை நாளேட்டுல என்ன செய்வாங்க பதிவு செய்வாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மூல ஆவணம் என்னன்னா பட்டியல். அடுத்து பொருள் பற்று. பொருள் பற்று எங்க பதிவும் அப்படின்னா அதையும் நாட்குறிப்பு கைச்சாத்து என்ன செய்வோம் அப்படின்னா பதிவு செய்வோம். நாட்குறிப்பு கைச்சாத்து அப்படிங்கிறது ஒரு பொருள் பற்று. அடுத்து நிலையான சொத்துக்கள் கடன் விற்பனை. நிலையான சொத்துக்கள் கடனுக்கு வித்தாலும் அதையும் என்ன செய்வோம்னா பொது நாளேட்டுல தான் பதிவோம். அதாவது நாட்குறிப்பு கைச்சாத்துல தான் என்ன செய்வோம்னா பதிவு செய்வோம். அதுக்கடுத்து பி கொடுத்திருக்காங்க கொடுப்பனவு கைச்சாத்து. கொடுப்பனவுனா ஏதாவது காசு கொடுப்பனவு செஞ்சிருக்கணும். அது காசு கொடுப்பனவு நாளேட்டுல உள்ளடக்கிற ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். இப்ப பாருங்க முதலாவது ஆன்சர் எப்படியுமே வராது. அப்ப அதை வாசி வேலை. அடுத்து கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க கொடுத்த வாடகை. கொடுத்த வாடகை எதுக்குள்ள வரும்னா காசு கொடுப்பனவு நாளேட்டுல உள்ளடக்கப்படுது. அப்ப அது வந்து கைச்சாத்து தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா அதுக்கும் வரும். அதே போல மூணாவது வராது எப்படியுமே. ஏன்னா மூணாவது கடன் விற்பனை இருக்கே அதனால அது வராது. ஆகவே ஒன்னாவது மூணாவது வராது. அடுத்து நாலாவது பாருங்க கடன் கொடுத்தவருக்கு செலுத்துதல். கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்தின எங்க பதிவீங்க? கொடுப்பனவு நாளேட்டுல பதிவீங்க. ஆகவே அதுக்கும் கைச்சாத்து தான் வரும். அடுத்து சொல்லியிருக்காங்க மின்சார கொடுப்பனவு. மின்சாரம் கொடுத்தாலும் அது எங்க பதிவீங்க அப்படின்னா கொடுப்பனவு கைச்சாத்துல தான் பதிவீங்க. அந்த ஆன்சரும் வரும். அதுக்கு அடுத்து வரவுத்தாள். வரவுத்தாளா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு வெளித்திருப்பமா இருக்கணும். அதாவது வரவுத்தாள் வருது அப்படின்னா வெளித்திருப்பல் ஏதாவது செஞ்சிருக்கணும். சரியா? உட்திரும்பலுக்கு என்ன? உட்திரும்பலுக்கு வந்து மூலாவணம் செலவுத்தாள். வெளித்திரும்பலுக்கு மூலாவணம் வரவுத்தாள். வெளித்திரும்பலுக்கு மூலாவணம் வரவுத்தாள். அல்லது கொள்வனவு திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளித்திருப்பதுக்கு இன்னொரு பேர் தான் கொள்வனவு திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க அப்படி வெளித்திருப்பம் வந்து ஆன்சர் எதுன்னு பாருங்க. ரெண்டாவது உட்திருப்பம் இருக்கு. அப்ப உட்திருப்பம் வந்தனால அது வராது. அதே போல நாலாவதுலயும் வெளித்திருப்பம் இருக்கு. நாலாவதுல என்ன செய்யுது அப்படின்னா வெளித்திருப்பம் தான் இருக்கு. ஐந்தாவதுல உட்திருப்பம் இருக்கு. ஆகவே உட்திருப்பம் இருக்க ஆன்சர் வராது. அப்ப வெளித்திருப்பம் இருக்க நாலாவது ஆன்சர் சரி. அதாவது பொருள் பற்று கடன் கொடுத்தவருக்கு செலுத்தியது அதே மாதிரி வெளித்திருப்பம். அடுத்து டி கேட்கிறாங்க பட்டியல். பட்டியல் அப்படின்றப்ப கடன் விற்பனை என்ன செய்யலாம் அப்படின்னா குறிப்பிடலாம். அப்ப பொருள் பற்று கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்துதல் வெளித்திரும்பல் கடன் விற்பனை அப்படின்றது என்ன செய்யணும்னா நாலாவது ஆன்சர் கொடுத்திருக்கணும். பாருங்க நாலாவது ஆன்சர் கொடுத்தால ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. கணக்கீட்டு சமன்பாட்டுல என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா ஒரு கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யறது மாதிரி கேட்டிருக்காங்க. கணக்கீட்டு சமன்பாடு ஏ சமன் சி சகையல். அதாவது அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு எப்படி இருக்கும்? ஏ சமன் சி சகையல் அப்படின்ற கணக்கீட்டு சமன்பாடு. இந்த கணக்கீட்டு சமன்பாடுல என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செஞ்சு கேட்கறாங்க. இப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கல் அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல ரெண்டு விதமான கொடுக்கல் வாங்கல் ஒரே இதுல கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க ரெண்டு விதமான கொடுக்கல் வாங்கலையும் தனித்தனியா பதிவு செய்வீங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஒன்னா வாசிட்டு பதிய போனீங்க அப்படின்னா குழம்பிடுவீங்க. அப்ப முதலாவது ஒரு வாசிக்கிறீங்க. அதாவது முதலாவது கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் வாசிக்கிறீங்க. வாசிச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா அதுக்கான பதிவு செஞ்சிடுறீங்க. அப்ப அப்படி செஞ்சுட்டு போறப்ப என்ன செய்யாது அப்படின்னா கணக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்ப இதை பாருங்க ஆதவன் வணிகம் 2024 1/1 திகதியில் 4 லட்சம் பெறுமதியான இயந்திரங்களை கடனுக்கு கொள்வனவு செய்ததோடு, அதாவது 4 லட்சம் பெறுமதியான இயந்திரங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்காங்க. கடனுக்கு கொள்வனவு செஞ்சா என்ன நடக்கும்? சொத்து அதிகரிக்கும். சரியா? ஏன்னா இயந்திரங்களை கடனுக்கு கொள்வனவு செய்யறாங்க. சரி இயந்திரமா தலைப்படணும். இயந்திரங்களை கடனுக்கு கொள்வனவு செய்யறப்ப என்ன செய்யும்? இயந்திரங்கள் அப்படின்ற தலைப்பாடம் அதாவது ஆதன பொறிகள் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அதே போல கடனுக்கு கொள்வனவு செய்யறதுனால பொறுப்பு என்ன செய்யும்? அதாவது நீங்க செலுத்த வேண்டிய பொறுப்பும் என்ன செய்யப்படும் அப்படின்னா கூடும். ஆகவே சொத்தும் அதிகரிக்கும், பொறுப்பும் என்ன செய்யப்படும் அப்படின்னா 4 லட்சம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சரி அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்க சரி. அதுக்கு அடுத்து 2024 12/31 அதாவது 2024 12/31 தினத்தன்று கடன் வட்டி 10,000 உட்பட கடன் தவணை பணம் 30,000 கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்கு. இத்தினத்தில் பின்வரும் கணக்கீடு சமன்பாடு கொடுக்கல் வாங்கலின் தேதி விளைவு. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? தவணை கட்டணம் செலுத்தி இருக்காங்க. தவணை கட்டணம் எவ்வளவு செலுத்திருக்காங்க? 30,000 செலுத்திருக்காங்க. அதுல வட்டி என்ன செய்தாருன்னா 10,000 உள்ளடக்கப்பட்டுள்ளதான். அப்ப
இதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா, இந்த சமன்பாடு என்ன எழுதி வச்சுக்கோங்க. எழுதாதாக்கள் தெரியாதாக்கள் இந்த தவணை கட்டணம் சமன். தவணை கட்டணம் சமன் வட்டி பிளஸ் நடைமுறை பகுதி. வட்டி பிளஸ் நடைமுறை பகுதி. எப்பயுமே தவணை கட்டணத்துல நடைமுறை பகுதி. எப்பயுமே தவணை கட்டணத்துல என்ன செய்யப்படும் அப்படின்னா, வட்டியையும் நடைமுறை பகுதியையும் என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்த்துதான் வச்சிருப்பாங்க. அதாவது தவணை கட்டணத்துல வட்டியையும் நடைமுறை பகுதியும் சேர்த்துதான் என்ன செய்வாங்க அப்படின்னா தவணை கட்டணம் செலுத்துவாங்க. இந்த நடைமுறை பகுதிகளெல்லாம் கூட்டி வருது. அதாவது எத்தனை பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. உதாரணமா 5 வருடத்துக்கான பொறுப்புனா 5 வருடத்துக்கான நடைமுறை பகுதிகளை எல்லாம் கூட்டி வர எத்தனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 5 வருடத்துக்கான நடைமுறை பகுதிகளை கூட்டி வர எத்தனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொறுப்பு. அதாவது இங்க காட்டி நீங்க பொறுப்பு உதாரணத்துக்கு இந்த கணக்கு 5 வருடத்துக்கான பொறுப்புன்னு சொல்லுங்களேன். 5 வருடத்துக்கான பொறுப்புனா அந்த 5 வருடத்துக்கான நடைமுறை பகுதிகளை கூட்டி வர எத்தனை எனக்கு காட்டியிருக்க பொறுப்பு. சரியா? அதாவது நீங்க பொறுப்புல காட்டியிருக்க அந்த 4 லட்சம் பெறுமதியானது. அப்ப நீங்க எப்பயுமே பொறுப்புல இருந்து மைனஸ் பண்றப்ப, அதாவது தவணை கட்டணம் செலுத்தினீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா பொறுப்பு குறைவும். அப்படி பொறுப்பு குறைவடைகிறப்ப எப்பயுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நடைமுறை பகுதியை மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுப்புல இருந்து மைனஸ் பண்ணணும். எப்பயுமே நடைமுறை பகுதியை மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுப்புல இருந்து மைனஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்க வட்டி. அதாவது வட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு செலவு. வட்டி அப்படின்றது ஒரு செலவு. வட்டி அப்படின்றது செலவு. செலவுகள் என்ன செய்யப்படும் அப்படின்னா உரிமையாண்மையை குறைக்கும். அதாவது செலவுகள் என்ன செய்யப்படும் அப்படின்னா உரிமையாண்மையை குறைக்கும். ஏன்னா செலவுக்கான வரைவிலக்கணமே இப்படித்தான் குறைப்பீங்க. உரிமையாளரின் பங்களிப்பின்றி உரிமையாண்மை குறைவடையக்கூடிய எந்த ஒரு செயற்பாடும் என்ன செய்யணும் அப்படின்னா செலவுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப செலவுகள் எப்பயுமே என்ன செய்யும் அப்படின்னா உரிமையாண்மை குறைக்கும். அப்ப இந்த கணக்குப்படி தவணை கட்டணம் 30,000 இருக்கு. சரியா? வட்டி இருக்கு எவ்வளவு? 10,000. அப்ப நடைமுறை பகுதி எவ்வளவு இருந்திருக்கணும்? 20,000 நடைமுறை பகுதி இருந்திருக்கணும். அப்பதான் வட்டி 10,000 நடைமுறை பகுதி 20,000 கூட்டினா 30,000 அப்படின்றது சமனாக வருது. அப்ப நீங்க எப்பயுமே தவணை கட்டணம் செலுத்தினா பொறுப்பு குறையும் தானே. இப்ப பொறுப்புல நீங்க எந்த அமௌண்ட்டை குறைக்கணும் அப்படின்னா இந்த நடைமுறை பகுதியை மட்டும் தான் என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கணும். ஆகவே பொறுப்புல என்ன செய்யும் நடைமுறை பகுதி அப்படின்ற 20,000 குறைவடையும். அடுத்து வட்டி. வட்டி அப்படின்றது செலவு தானே. அதனால என்ன செய்யும் பொறுப்பும் 10,000 குறைவடையும். அதுக்கு அடுத்து நீங்க காசா எவ்வளவு செலுத்திருப்பீங்க அப்படின்னா, அதாவது நீங்க காசா எவ்வளவு செலுத்துறீங்க அப்படின்னா காசா 30,000 என்ன செய்றீங்க அப்படின்னா செலுத்துறீங்க. காசாக 30,000 செலுத்துறீங்க. அதனால காசு 30,000 குறைவடையும். காசு 30,000 குறைவடைந்தா சொத்துல என்ன செய்யப்படும் அப்படின்னா 30,000 குறைவடையும். விவரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு பதிவு. சரியா? அப்ப இதை சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 3,70,000. எனக்கு -10,000 உரிமையாண்மை -10,000. எனக்கு வந்து 4,80,000. இப்ப எத்தனாவது ஆன்சர்னு பாருங்க அந்த கேள்விப்படி. 3,70,000. அதாவது 2வது ஆன்சர். 4 லட்சத்துல 3,80,000. சாரி, எனக்கு ஒரு 3,80,000. இப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 2வது ஆன்சர். பாருங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்தாலே ஏதாவது டவுட் இருக்காது. அப்ப அதுக்கு அடுத்த கேள்வி வாங்க. 9வது கேள்வி. அதுல அவங்க 2 கணக்கீட்டு சமன்பாட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 கொடுக்கல் வாங்கல பதிவு செஞ்ச முறை கொடுத்திருக்காங்க. அதாவது முதலாவது என்ன செய்யுது அப்படின்னா சொத்தும் குறையுது பொறுப்பும் குறையுது. சொத்தும் குறைஞ்சு பொறுப்பும் குறையும்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு பொறுப்பை தீர்ப்பனவு செஞ்சிருக்கணும். சரியா? ஏதாவது பொறுப்பு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தீர்த்து இருக்கணும். அப்படி தீர்த்து இருந்தா அல்லது எதிரீடு செஞ்சிருக்கணும். ஒண்ணு எதிரீடு செஞ்சிருக்கணும் அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொறுப்பு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா காசு கொடுத்து தீர்த்து இருக்கணும். இந்த 2 சந்தர்ப்பங்களையும் பொறுத்த என்ன செய்யப்படும் அப்படின்னா சொத்தும் குறைஞ்சி பொறுப்பும் குறைவடைய சந்தர்ப்பங்கள். எதிரீடு அப்படின்றது சொல்றது என்ன அப்படின்னா எதிரீடு அப்படின்றது கடன்பட்டோருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கடன்பட்டோரை வச்சு கடன் கொடுத்தோர் ஒரே நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா கடன்பட்டோராகவும் கடன் கொடுத்தோராகவும் இருக்கிறப்ப உதாரணத்துக்கு எனக்கு நீங்க என்ன செய்யறதுக்கு அப்படின்னா 10,000 காசு தர வேண்டியிருக்கு. சரியா? எனக்கு நீங்க தர வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு என்ன செய்யறதுக்கு அப்படின்னா 20,000 காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அல்லது 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க எனக்கு 10,000 காசு தர வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு 10,000 காசு தர வேண்டியிருக்கு. அப்ப நீங்க எனக்கு தர வேண்டியிருக்கப்ப அதாவது நீங்க எனக்கு தர வேண்டியிருக்கப்ப அது உங்களுக்கு என்னன்னா பொறுப்பா இருக்கும். சரியா? ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்கணுமே அதனால பொறுப்பு. நான் உங்களுக்கு தர வேண்டி இருக்கப்ப அது வந்து என்னன்னா கடன்பட்டோரா இருக்கும். சரியா? அப்ப அது சொத்தாக காணப்படும். இப்ப இது என்ன செய்யறோம் அப்படின்னா 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் 10,000 தர வேண்டியிருக்குன்னா அந்த 10,000 நீங்க எனக்கு 10,000 தர வேண்டியிருக்கு, நான் உனக்கு 10,000 தர வேண்டியிருக்கு. அதனால அது கணக்கு என்ன செய்யணும்னா அதோட முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். அதுதான் என்ன செய்யறது அப்படின்னா எதிரீடு அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரே நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா அதாவது ஒரே நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா கடன் பட்டோராகவும் கடன் கொடுத்தோராகவும் காணப்படும் பொழுது அவர்களுடைய தொகையை என்ன செய்யறது அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருது. அதாவது அவங்களோட தொகையை என்ன செய்யறது அப்படின்னா இல்லாம ஆக்குறத நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிரீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தின் போது
இப்ப உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், அதாவது எனக்கு நீங்க பொறுப்பா இருந்தீங்க சரியா, அப்ப பொறுப்புல என்ன செய்யும் அப்படின்னா குறைஞ்சிரும். அதே போல நான் உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதுனா கடன்பட்டோர் அப்படின்றதும் குறைஞ்சிரும். ஆகவே சொத்தும் குறைஞ்சி பொறுப்பும் என்ன செய்யப்படும் அப்படின்னா குறைவடையும். அதாவது எதிரீடு அப்படின்றது ஒரே நபருக்கு என்ன செய்யறது அப்படின்னா கடன்பட்டோராகவும் கடன் கொடுத்தோராகவும் காணப்படுற சந்தர்ப்பத்துல அவங்களுடைய தொகைகளை என்ன செய்யறதுன்னா மாற்றி செஞ்சு கொள்வது. கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய எதிரீடு செய்யறது ஒன்னே ஒன்னத்தை எதிரீடு செய்ய முடியும், அதுவும் கடன்பட்டோரையும் கடன் கொடுத்தோரையும் மட்டும்தான் சரியா. வேற எந்த சொத்துக்களையும் என்ன செய்ய முடியாது, எதிரீடு செய்ய முடியாது. கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதிரீடு செய்ய முடியும். வேற எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய வேற எதையுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எதிரீடு செய்யக்கூடாது. கேஸ் ஒண்ணுக்கு அமைய என்ன செய்யக்கூடாது அப்படின்னா குறிப்பிட்ட நியமத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எதிரீடுகள் மேற்கொள்ளக்கூடாது. இப்போதைக்கு நியமங்கள் படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு எதிரீடு எதுனா கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் எதிரீடும் மட்டும்தான் சரியா. அதை எல்கேஸ் ஒன்ல இருக்க நோட்ஸ் அதிகம் என்ன செய்யுங்க அப்படின்னா பாடமாக்கிங்க தேவைப்படும். அடுத்து பாருங்க, சொத்துலையும் குறைஞ்சி பொறுப்புலையும் குறையுது. அப்ப ஒண்ணு காசு செலுத்திருக்கணும் அல்லது என்ன செஞ்சிருக்கணும் எதிரீடு செஞ்சிருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆன்சர் எடுங்க பார்ப்போம். முதலாவது 25,000 பொருள், அதாவது பொருள் கடனுக்கு கொள்வனும். கடனுக்கு கொள்வனும் செஞ்சா பொறுப்பும் அதிகரிச்சு சொத்தும் அதிகரிச்சிருக்கும், அப்ப அது வராது. 25,000 கடன் பணம் மீள செலுத்தப்பட்டது, அப்ப அது வரும். கடன் பணம் மீள செலுத்தின என்ன செய்யும், காசு குறைவடையும். அதே போல பொறுப்பும் என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். உரிமையாளர் பற்று அது வராது. உரிமையாளர் பற்று செஞ்சா காசு குறையும், அதே போல சொத்தும் குறையும், உரிமையாண்மை குறைவடையும். அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல் வராது. அடுத்து கடன் பெறப்பட்டது, கடன் பெறப்பட்டாலும் அதே தான், சொத்தும் அதிகரித்து பொறுப்பும் அதிகரிக்கும், ஆகவே அதுவும் வராது. அடுத்து 25,000 கடன் பணம் மீளளிப்பு செலுத்தப்பட்டது, அப்ப அது வரும். அதாவது ரெண்டாவது ஆன்சரும் வரும், நாலாவது ஆன்சரும் வரும். அடுத்து பிஏ பாருங்க, சொத்தும் அதிகரித்து உரிமையாண்மையும் அதிகரிக்குது. சொத்தும் அதிகரித்து உரிமையாண்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்னா ஏதாவது வருமானம் என்ன செய்யணும் அப்படின்னா உழைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். ஏதாவது வருமானங்கள் என்ன செய்யப்பட்டணும் அப்படின்னா உழைக்கப்பட்டிருந்தா, ஏதாவது வருமானம் உழைக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா சொத்தும் அதிகரிச்சு உரிமையாண்மையும் அதிகரிக்கும். ஏன்னா வருமானங்கள் அப்படின்றது உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடியது, அதனால உரிமையாண்மை அதிகரிக்குது. காசா பெற்ற நாள் என்ன செய்யுது அப்படின்னா காசு அதிகரிக்குது, அதனால சொத்தும் அதிகரிக்கும். காசு அதிகரிச்சா சொத்து அதிகரிக்கும் தானே. சின்ன டைம் வந்தாங்க. சரி, அப்ப வருமானங்கள் ஏதாவது பெறப்பட்டு இருக்கணும். பாருங்க, இந்த ஏதாவது வருமானங்கள் இருக்கு அப்படின்ட்டு 10,000 வாடகை வருமானம் பெறப்பட்டது. அதாவது 10,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வாடகை வருமானம் பெறப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஆனா கடைசியில சொல்லியிருக்காங்க பாருங்க, 5வது ஏன் வராது அப்படின்னா 25,000 கிடைமுடைய பொருட்கள் 15,000க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்ப 25,000 என்ன செய்யும் அப்படின்னா சொத்து குறைஞ்சு, அதுக்கு எப்படி பதிவும் அப்படின்னா அதாவது அந்த கடைசி கொடுக்கல் வாங்கல மட்டும் பாருங்க எப்படி பதிவும் அப்படின்ட்டு. 25,000 இருப்புக்கள் குறைச்சி 15,000 காசு அதிகரிச்சு. சரி, காசு கடனுக்கு தான் வித்திருக்காங்க. கடனுக்கு இப்போ காசுக்கு கடனுக்கா காசுக்கான்னு சொல்லல, அப்ப காசுல என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்ப 15,000 இருப்பு குறையும், சரி 25,000 இருப்பு குறைவடையும், 15,000 காசு அதிகரிக்கும். உரிமையாண்மையில என்ன செய்யும் அப்படின்னா நட்டம் தான் இழந்திருக்கு. இதை விற்பனை மூலம் நட்டம் தான் இழந்திருக்கு, ஆகிய உரிமையாண்மை 10,000 குறைவடையும். அப்ப இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் அப்படின்னா கடைசி கொடுக்கல் வாங்கல பயந்துருக்கணும். அப்ப இங்க இருக்க கொடுக்கல் வாங்கல் உரிமையாண்மையை குறைச்சி சொத்து அதிகரிக்கிற கொடுக்கல் வாங்கல் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே அதிகரிக்கிற கொடுக்கல் வாங்கல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இது என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் தேதி தாக்கம் என்ன நடக்குது, குறையுது. இங்கேயும் 10,000 குறைவடையுது, இங்கேயும் 10,000 என்ன செய்யுது அப்படின்னா குறைவடையுது. ஆகவே அந்த ஆன்சர் என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது. ஆகவே சரியான ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். முதலாவதுக்கு கடன் பணம் மீள செலுத்தப்படுதல், அடுத்து ரெண்டாவது 10,000 வாடகை வருமானம் பெறப்பட்டது அப்படின்னு ரெண்டாவது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆகவே 9வதுக்கு ரெண்டாவது ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லிங்க் கட் ஆனா அகைன் அதே லிங்க் யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ண. அதுல பாருங்க கொடுத்திருக்காங்க, குமரன் என்பவர் 2024 4/1 7 லட்சம் மூலதனத்தையும் அதே மாதிரி ரூபாய் 1,40,000 பற்று செய்திருந்தார். அதாவது மூலதனமா என்ன செஞ்சிருக்காரு 7 லட்சம் போட்டிருக்காரு வருட ஆரம்பத்துல. அதே மாதிரி பற்று 1,40,000 என்ன செஞ்சிருக்காரு பற்று இருந்தார். அதே மாதிரி வருட இறுதியில் உள்ள உரிமையாண்மையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. வருட இறுதியில் உள்ள உரிமையாண்மை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9,60,000 கொடுத்திருக்காங்க. முடிவடைந்த வருடத்துக்காக உழைக்கப்பட்ட தேதிய லாபம் யாருன்னு கேட்கறாங்க. உழைக்கப்பட்ட
தேறிய லாபம் யாது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது எப்படி செய்வீங்க? குறைக்கப்பட்ட தேறிய லாபம் சொல்லுங்க. சமன்பாடு சொல்லுங்க. யாராவது அதுக்கான சமன்பாடு என்ன யூஸ் பண்ணீங்க? சரி, அதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா, அதாவது எந்த சமன்பாடு அடிப்படையில் கணிப்பீடு செய்யலாம் அப்படின்னா தேறிய சொத்து சமன்பாடு அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அதாவது Soffito Dostman Na1 minus Na0 plus D minus NC இதுதான் சமன்பாடு. சரியா? இப்ப இதுல சொல்லியிருக்காங்க, இதுல Na0 அப்படின்றது வந்து இறுதி உரிமையாண்மை. இது வந்து என்னன்னா இறுதி உரிமையாண்மை. இது வந்து ஆரம்ப உரிமையாண்மை. ஆரம்ப உரிமையாண்மை. இது பற்று. சரியா? இது மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம். ஓகே. அப்ப இந்த கணக்குப்படி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா இதுல வருட இறுதியில அதாவது 2025 3:31 எவ்வளவு உரிமையாண்மை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3:31 உரிமையாண்மை எவ்வளவு கொடுத்திருக்காங்க 960 என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. வருட இறுதியிலான உரிமையாண்மை 960. வருட ஆரம்ப உரிமையாண்மை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வருட ஆரம்ப உரிமையாண்மை இங்க கொடுக்கல. ஆகவே அது 0. ஏன்னா வருட ஆரம்பத்துல மூலதனம் மட்டும் தான் கொடுத்திருக்கான். மூலதனத்தை ஆரம்ப உரிமையாண்மையே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது 2024 தான் ஆரம்பிக்கப்படுது. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதுல ஆரம்பத்துல இருக்க உரிமையாண்மை 7 லட்சத்தை கொண்டு வந்து இதை போற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து என்ன செய்வாங்க அடுத்த வருடத்துக்கு தான் உரிமையாண்மை இருக்குமே தவிர ஆரம்பத்துல உரிமையாண்மை புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்துல ஆரம்பத்துல உரிமையாண்மை இருக்காது. அடுத்த மாதத்துக்கு அல்லது அடுத்த வருடத்துக்கு தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா ஆரம்ப உரிமையாண்மை எடுத்து செல்லப்படும். அப்ப ஆரம்ப உரிமையாண்மை 0 பிளஸ் பற்று. பற்று எவ்வளவு 140. மேலதிக மூலதனம் இருக்கா? இதுல மேலதிக மூலதனம் என்ன செய்யல அப்படின்னா இல்ல. சரியா? மேலதிக மூலதனம் இருக்கா? மேலதிக மூலதனங்கள் இல்ல. ரைட். Na1 டியூட்ல இருக்கா இல்லையா? அந்த டியூட்ல இல்ல. அந்த டியூட்ல இருக்கான்னு பாருங்க. 960 அப்படின்ற ஒண்ணு கொடுத்துருக்கான் தானே? இல்ல சார். ஓகே. அப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்க டியூட் வந்து கரெக்ஷன் பண்ண முன்னுக்கு உள்ள டியூட் தான் உங்களுக்கு அனுப்பி. என் கையில இருக்கு கரெக்ஷன் பண்ண டியூட் தான் என் கையில இருக்கு. என்னோட டியூட்ல இருக்கு பாருங்க 960. எனக்கு இருக்கு பாருங்க 960 என்ற டியூட்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண டியூட் தான் என்ன செய்வீங்க அப்படின்னா அனுப்பியிருக்கு. அதுல எழுதிக்கங்க வேணாம். அப்ப இந்த கேள்வி பேப்பர் டியூட்டை ஃபுல்லாவே செஞ்சவங்க யார் இருக்கா? 100 கேள்வியும் செஞ்சிருக்கீங்களா? 100 கேள்வியும் எப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. செஞ்சவங்க இருக்கீங்களா 100 கேள்வியும்? இல்ல. அப்ப 100 கேள்வி செஞ்சவங்க இல்லாதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா திருப்பியும் இந்த டியூட்டை குரூப்ல போறேன். அதாவது கரெக்ஷன் பண்ண டியூட்டை அந்த கரெக்ஷன் பண்ண டியூட்டை வச்சு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா திருப்பி செய்யுங்க. பிரிண்ட் எடுத்துட்டீங்களான்னு சொல்லுங்க பாப்போம். யாரும் பிரிண்ட் எடுக்கலையே? எடுத்தாச்சு சார். ஓகே, பிரிண்ட்டும் எடுத்துட்டீங்க. சரி, பிரிண்ட் எடுத்தவங்க நான் ப்ராப்ளம் என்ன செய்யுங்க அப்படின்னா நான் கரெக்ஷன் இடையில சொல்றேன். அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா கரெக்ஷன் பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா பேப்பர் செஞ்சுட்டு போங்க. பிரிண்ட் எடுக்காதவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நான் இந்த டியூட் போடுறேன். இந்த டியூட் படி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்து செஞ்சுக்கீங்க. சரி, பிரிண்ட் நிறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா ஓகே பரவாயில்ல. நான் எந்தெந்த கேள்விக்கு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுல நிறைய கேள்விகள் இருக்காது. குறைஞ்சது ஒரு 10 இல்லாட்டி 5 6 கேள்விகள் அப்படி இருக்கும். ஒரு 7 கேள்வி இருக்கும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 7 கேள்விக்கு என்ன செய்யணும்னா கரெக்ஷன் இருக்கும். சரியா? இப்ப பரவாயில்ல, நான் கரெக்ஷன் இருக்கிறது மட்டும் சொல்றேன். அதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா மாத்திக்கிட்டு கேள்வி செய்யும். இப்ப இதுல வந்து இறுதி உரிமையாண்மை என்ன செய்யுங்க அப்படின்னா 960 அப்படின்றத போட்டுக்கணும். இறுதி உரிமையாண்மை
960 அப்படின்றது எழுதிக்கங்க. 2025 3/31 இறுதி உரிமையாண்மை 960. சரி, எழுதிக்கிட்டு பாருங்க. இப்ப இதுல என்ன செய்யும் அப்படின்னா உரிமையாண்மை எடுக்கிறதுக்கு இந்த கணக்கை செய்யுங்க. இப்ப இதோட கூட்டி விட்டீங்க அப்படின்னா 1100 அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். 1100 அப்படின்றது வருடத்துக்கான லாபம் 1100 அப்படின்ற ஆன்சர் வரும். 3வது ஆன்சர். இந்த நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் இல்லாம இருக்காது. ஒரு 2 கேள்வி 3 கேள்வி என்ன செய்யப்படும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் போனா ஒரு 10 கேள்விக்கு கீழே தான் என்ன செய்யணும் கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க 90 கேள்வி என்ன செய்யணும்னா அதே ஃபார்ம்ல செய்ய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆன்சர் வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணாம அப்படியே செய்யுங்க. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேள்விகள் வர்றப்ப ஏதாவது கேள்விகளை மாற்றம் இருக்குன்னா நான் அதை சொல்றேன். சரி, அந்த கேள்வி விளங்காட்டி கேளுங்க. இப்போ 10வது கேள்வி விளங்கியிருக்கா? 10வது கேள்வியில என்ன செய்யுங்க அப்படின்னா 960 இறுதி உரிமையாண்மைன்னு எழுதிக்கிட்டு கேள்வி செய்யுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா அந்த கேள்வி? வந்து அது 2024 4/1 தானே சொல்லி இருக்குது. 2024 4/1 மூலதனமா? யாரு யாரும் டவுட் ஒன்று கேட்டீங்க, பேர் மறந்துட்டு. சொல்லுங்க, நீங்க கேட்டதை திருப்பி கேளுங்க. ஆகே, அந்த 7 லட்சம் வந்து இருக்கிறது வந்து 2024 4/2 தான் இருக்குது. ஓ, மூலதனம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆறாம் மூலதனத்தை எடுக்கல எத்தனை? ஆரம்ப மூலதனத்தை நிறுவனத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஆரம்ப மூலதனம் உரிமையாண்மையை எடுக்க முடியாது. அப்ப ஆரம்ப உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா 0 தான் இருக்கும். சரி, ஆரம்ப உரிமையாண்மை என்ன செய்யும் அப்படின்னா 0 தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா முதலாவது கொடுக்கல் வாங்கலாம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா உரிமையாண்மையில முதலாவது ஏசமன் சீசகையில பாருங்க. ஏசமன் சீசகையில் கணக்கீட்டு சமன்பாட்டுல 7 லட்சம் என்ன செய்வீங்க, முதலாவது கொடுக்கல் வாங்கலாம் சொத்தையும் அதிகரிச்சு உரிமையாண்மையும் என்ன செய்வீங்க அப்படின்னா அதிகரிப்பீங்க. சரியா? அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கலா தான் இதை பதிவு செய்றீங்களே தவிர ஆரம்ப மீதியா என்ன செய்யல அப்படின்னா பதிவு செய்யல. அதாவது முதலாவது கொடுக்கல் வாங்கலா தான் பதிவு செய்றீங்க. ஆரம்ப மீதியாக என்ன செய்யல அப்படின்னா பதிவு செய்யப்படுறது இல்லை. அதே போல இதை ஏன் மேலதிக மூலதனமா மைனஸ் பண்ணல அப்படின்னா மேல்